வெல்கம் டு வைடி கிரியேஷன். இன்னைக்கு வுட் அண்ட் சேர் 3D மாடலிங் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறீங்க. போன வீடியோவில் சேரோட பேஸ் எப்படி ரெடி பண்ணு தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டாப் பார்ட்டும் அப்புறம் டெக்ஸ்சர் எப்படி ஆட் பண்ணு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிளண்டரோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் என்னோட வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 1 வீடியோவில் இது வரைக்கும் ரெடி பண்ணியிருந்திருப்போம், இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சேரில் சாயிரா பாட்டை ரெடி பண்ணுறதுக்கு பின்னாடி உள்ள 2 காலையும் செலக்ட் பண்ணி ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் பின்னாடி கொண்டு போகிறேன். இந்த எட்ஜ் வரைக்கும் நவுத்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இது ரெண்டுத்தையும் பின்னாடி இழுத்ததுனால கீழே உள்ள ரெண்டும் கேப் விழுந்துருக்கும் கீழே ரெண்டு, அதனால் அது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகும். எந்த அளவுக்கு கரெக்டாக ஜாயின் ஆகுதோ அந்த அளவுக்கு லைட்டாக இழுத்து அப்படியே விட்டுருங்க. அப்படியே கரெக்டான இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி பேக்கில் போய் 2 காலும் கரெக்டாக இருக்கா இல்லை மிஸ் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆகிருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு காலை செலக்ட் பண்ணி லைட்டாக லெஃப்டில் இழுத்து தள்ளி வச்சுக்கிறேன் ஒய் ஆக்சிஸில். இந்த மாதிரி அடுத்து இந்த காலை செலக்ட் பண்ணி திருப்பி ஒய் ஆக்சிஸில் ரைட் சைடில் லைட்டாக தள்ளி வச்சுக்கிறேன். இது மாதிரி கரெக்டாக எது கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி பார்த்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பின்னாடி உள்ள ஒரு காலை செலக்ட் பண்ணி எடிட் மோடு போயிட்டு ஃபேஸ் செலெக்ஷன் செலக்ட் பண்ணி இழுக்க போகிறோம். சேர் சாயிர இது ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு சேரோட சாயிறது எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிங்க. எனக்கு இது ஓகேவாக இருக்குது, அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு இது லைட்டாக லெஃப்ட் சைடில் சாஞ்சிருந்தால் நல்லா இருக்கும்னால நான் மேலே மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஒய் ஆக்சிஸில் லெஃப்ட்டில் நவுத்திக்கிறேன் ஜி ப்ரெஸ் பண்ணி. இந்த மாதிரி சாய்வு மாதிரி வந்துடும். நடுவில் லைட்டாக ஒரு லூப்பர் எடுத்து அதையும் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இதே மாதிரி ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு திருப்பி அந்த சைடு உள்ள காலை செலக்ட் பண்ணி திருப்பி எடிட் மோடு வந்து மேலே உள்ள அந்த ஃபேஸை மட்டும் ஃபஸ்ட்டு தர மாதிரி மேலே உள்ள அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அந்தளவு கரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி அடுத்து இதில் பண்ண மாதிரி மேலே மட்டும் செலக்ட் பண்ணி ஒய் ஆக்சிஸில் லைட்டாக நான் ஜி பண்ணி நவுத்த போகிறேன். இப்போ நான் சென்டரில் ஒரு லூப் கட் பிரித்து அதை லைட்டாக மூவ் பண்ணி இந்த மாதிரியான ஷேப் கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் ஓவராலாக இது மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதோட அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். எல்லாம் செலக்ட் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் எஸ் ப்ரெஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸில் லைட்டாக இழுக்கிற இது மாதிரி அகலமாகும் பெருசாகும். கரெக்டாக உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி அகலத்தில் வச்சுங்க. லைட்டாக இழுத்து நான் இந்த அளவு எனக்கு ஓகேவாக இருக்குன்னா அப்படியே செட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த உட்கார இடத்துக்கு கீழே உள்ள ஒரு ஜாயின் மாதிரி எனக்கு பின்னாடியும் வேணுங்கனால அதையே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் பின்னாடி கொண்டு நவுத்திட்டு போகிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு பின்னாடி ஜாயின் மாதிரி வேணுனால அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பின்னாடி உள்ள ஜாயின்னு மேலே வேணுனால அதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் விழுந்திருக்கும், ஒழுங்காக ஜாயினாக இருக்காது. அதுக்கு திருப்பி நான் வந்து ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ண போகிறேன். லைட்டாக ஒய் ஆக்சிஸில் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக உள்ளே போய் கரெக்டாக ஜாயின் ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சாயிற இடத்துல ஒரு ஜாயின் மாதிரி இந்த சென்டரில் 3 ஜாயின் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணி கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த மேலே கர்சல் வச்சு அங்கே ஆட் பண்ணேன். அப்புறம் அந்த கியூபை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். இசட் ஆக்சிஸில் இழுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன் அந்த ஜாயின் மாதிரி ஃபஸ்ட்டு. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் அகலத்தையும் லைட்டாக ஸ்கேல் பண்ணி சின்னதாகிக்கிறேன். அதே மாதிரி கரெக்டாக இந்த ஒய் ஆக்சிஸ்லையும் லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு உட்டன் இது மாதிரி கிடச்சிரும். அடுத்து நான் அதை மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். கரெக்டாக அதில் சென்டரில் வச்சுக்கிறேன். கட்டையாக இருந்தால் லைட்டாக ஸ்கேல் பண்ணி இழுத்துங்க இசட் ஆக்சிஸில். அப்புறம் இதையே டூப்ளிகேட் எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆர் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே ரொட்டேட் ஆகும். அதே திருப்பி ஷிஃப்ட் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து லெஃப்ட்டில் தள்ளிட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணால் இது மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ சேர் வந்து ஃபுல்லாக ரெடியாக போகுது, முடிச்சுட்டு இது மாதிரி. இதுக்கப்புறம் டெக்ஸ்சர் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து கீழே வந்து ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு ஃப்ளோருக்கு.
கீழே கர்சரை வச்சு ஷிஃப்ட்+A ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணி ரொம்ப இழுத்துங்க. லைட்டாக G ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு போயிருக்கிறேன். கரெக்டாக சேர் அதில் உட்காந்துருக்க மாதிரி கரெக்டாக கீழே வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இருக்கும்போது கலர் உங்களுக்கு தெரியாது, அதனால் ரெண்டரை பிரிவு மாத்திரம். ரெண்டரை பிரிவு போனீங்கன்னா அதில் கலர் உங்களுக்கு தெரியும். இப்போ இப்படி தான் இருக்கும். இதுதான் கேமரா வியூவில் பார்த்துட்ருக்கீங்க. கேமரா பற்றி நான் அடுத்த வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ரெண்டரை பிரிவு வந்துட்டு கலரை மாற்ற போகிறோம். கீழே இந்த ஆப்ஷன் கலர் அதுக்கு வந்துட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து பேஸ் கலரை தொட்டு அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி கலர் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு உட்டன் கலர் நான் சும்மா வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி கலர் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஒரு இது நீங்கள் செலக்ட் பண்ணி புதுசாக இதே மாதிரி நியூ கொடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. இந்த இதை செலக்ட் பண்ணி ஏற்கனவே கொடுத்த கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே இது அந்த இடத்துலையும் வந்துடும், அதே கலர். ஸோ பேசிக்காக டெக்ஸ்சர் கலர் கொடுக்குறது இப்படி தான். இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன டெக்ஸ்சர் மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். அதை டைம் ஸ்லாப்பில் போட்டு வர்றேன். இதில் டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு உட்டன் டெக்ஸ்சர் இமேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரோம், போய் யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.